ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோன்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து இன்றைக்கி 2 அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நியூவாக வந்து உங்களுக்கான ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த போர்ட்டல் வந்து நான் வியூ பண்ணி காட்டுறேன். நீங்கள் அழகாக லாகின் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எத்தனை மணிக்கு நடக்க போகுது, என்றைக்கு வந்து நடக்க போகுது, அதேமாதிரி வந்து எப்படி வந்து அட்டன் பண்ணணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதேமாதிரி இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து யாருக்குன்னா பிஎட்ல வந்து எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஆன்லைனில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க. யாருன்னா CY 2026 பிஎட் வந்து எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்துலாம். அதில் வந்து எக்ஸாம் டியூரேஷன் வந்து 2 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 11 மணிலேருந்து உங்களுக்கு 1 மணி வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்கும். கரெக்டாக 1 o'clock ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். 100 கொஷினுக்கு நீங்கள் அந்த ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 1 மார்க். அதேமாதிரி நெகட்டிவ் மார்க் வந்து இதில் கிடையாது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணாலும் அதில் வந்து நெகட்டிவ் மார்க் ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணக்கூடாது. ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளில வந்துடும். அதேமாதிரி வந்து பேக் பட்டனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணாங்க. நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்படியே வந்து லாக் அவுட் ஆகி வெளில வந்துடும். அதுக்கப்புறம் லாகின் பண்ண முடியாது. அப்போதைக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க அத்தனை கொஸ்டினுக்காக மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் வந்து நோ ரீவேல்யூஷன் ஃபார் த ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு கொடுத்துருக்காங்க. ரீவேல்யூஷன் ப்ரொசீஜர் வந்து இதில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கொடுத்த ஆப்ஷன் இருக்கும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாரி தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எது வந்து ஆன்சரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் பட்டன் 2 இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகும். ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் வந்து போகும். நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணாலும் பரவாயில்ல, ப்ரீவியஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் முன்னாடி உள்ள கொஸ்டினில் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிட்டு திருப்பி நெக்ஸ்ட் பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 6th பாயிண்ட்டும் அதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்னு கொடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து போயிடும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சூஸ் பண்ண ஆன்சர் சேவ் ஆகிடும். நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து தெரியலனா நீங்கள் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணலன்னா அதை வந்து நாட் அட்டம்ப்ட்னு வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கு வந்து மார்க்கும் கிடையாது, மார்க்கும் வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இதில் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. அதனால நீங்கள் 100 கொஸ்டினுக்குமே வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து 100 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சப்மிட்டுங்க பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதேமாதிரி 9th பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் சப்மிட்டுங்க பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதோட உங்கள் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதேமாதிரி 1 o'clock வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிடும் அந்த போர்ட்டல். ஓகே, ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து லாகின் பண்ணணும் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டியிருக்கேன். இல்லை வந்து நேஷனல் சயின்ஸ் டே பற்றி அவங்க வந்து கூகுள் மீட்டில் வந்து மீட்டிங் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க. கீழே வந்து கூகுள் மீட்டோட லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. யாச்சும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுதான் வந்து உங்கள் பிஎடுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான வெப்சைடு. இதில் தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 22/2/2026 அன்றைக்கி வந்து எக்ஸாம் காலையில் வந்து 11 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் நடக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆப்ஷனுங்க யூஸே பண்ணக்கூடாது. ரீஃப்ரெஷ்ங்க நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. ரீஃப்ரெஷும் பண்ண முடியாது. அதுமாதிரி வந்து பேக் ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி வெளில வந்துடும். உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பார்த்துங்க 22/2/2026 ஆல்ரெடி வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.